Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் வந்து Nandhini PS1 look எப்படி recreate பண்ணன்றதை காமிக்க போறேன். நான் வந்து என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படி இப்படின்லாம் காமிக்க போறதில்ல. நான் எப்படி வந்து இந்த மேக்கப்பை வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை எப்படி அடாப்ட் பண்ணேன் அப்படின்றத தான் உங்களுக்கு மெயினாக இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பேசிக்காக ஒரு சேட் திங் என்னென்னா, கொஞ்சம் ஐப்ரோஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா என்னோடய ஃபுல் போல் லென்த்தான ஐப்ரோஸை வந்து குட்டி ஐப்ரோஸை காமிக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கன்சீலிங்கில் லைட்டாக பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாங்காக இருக்க ஐப்ரோஸை அப்படியே டப்புன்னு ஷார்ட் பண்ணிட்டேன் கன்சீலிங் வச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து மேலேயும் கீழேயும் கன்சீலிங் பண்ணால் அது ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல, வீடியோக்கு தானே நான் போயா நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி லைட்டாக பண்ணிட்டு டிங்கரிங் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கன்சீலிங் ஐலைட்ஸ்லேயும் பண்ணியாச்சு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹூடட் ஐஸ், எனக்கு பேன் இருக்கிற க்ரீஸான ஒரு ஐஸ் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி அடாப்ட் ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து மேட் நியூட் கலர் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஷிம்மரி ஷேட் வெறும் ஐலிட்ஸு கீழே மட்டும் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதனால் உங்களுக்கு வந்து ஹூடட் ஐஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஐஸ்வர்யா ராயோட சிக்னேச்சர் ஐலைனர். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வேணுன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்னலாம் ஷார்ட்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேக்கில் இருக்கக்கூடிய ப்ரைமர், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவங்களோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப கேவலமான ஃபேஸு. ஸோ அதை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு லைட்டாக ப்ரைமர் பண்ணிட்டு ஃபவுண்டேஷனோட பேஸ் கலர் அதுவே கொடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா பண்ணதுக்கப்புறமா ஃபுல் ஃபேஸ் வந்து சேம் ஃபவுண்டேஷன், ஐ திங்க் ஐ யூஸ் LA Girl ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லலை, ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் வாட் ப்ராடக்ட்ஸ் ஹவ் ஐ அடாப்டட் அப்படின்றத தான் நான் காமிக்கிறேன். இது வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு யூஸ் ஆகும், பிகினர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஓவலான ஃபேஸ், அவங்களுக்கு ரவுண்டான ஃபேஸ். இதை நான் எப்படி மேட்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்சீலிங்கை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டேன். ஸோ அதனால் என் ஃபேஸ் கொஞ்சம் ரவுண்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ அது பண்ணதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பேசிக்காக பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது, அது வந்து டொப்புன்னு ஓவல் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய கன்சீலிங் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது அவங்க ஃபேஸுக்கோட. பேசிக்காக இந்த மேக்கப் லுக்கில் நீங்கள் வந்து என் கான்டோரிங்கோ இல்லை ஹைலைட்டிங்கோ இதில் இருக்காது, ஏன்னா அவங்களோடதில் அது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா ப்ரஷில் வச்சு ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இது பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளஷ் எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான சீக், அதை வந்து நல்லா கான்டூரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பேக்கிங்லேயே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து அவங்களுக்கு நல்லா கான்டூரிங்கான நல்ல ஒரு சீக் போன்ஸ் இருந்தாங்காட்டி அதை ப்ளஷில் கொண்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லிப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ப்ளம்பி, எனக்கு சப்பல் லிப்ஸு. ஸோ இதையும் நான் வந்து ப்ளம்பியராக கொண்டு வரேன், ஆனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதை மட்டும் கட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் லுக்கு. ஸோ இதையும் நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வந்து ஆடியோ ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஆடியோவோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் காமெடியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ பேசிக்காக இப்படி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட். ஸோ இது ஒன்றும் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆன் திஸ் லுக். I'll see you guys in my next video. Take care. Bye.